Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த கர்த்தருடைய நாளின் கால வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் அதன்படி செய்யவும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் அன்பு என்கிற தலைப்பிலே அன்பை விளக்குகிற ஒரு படத்தை வரைந்து கொண்டு வரும்படி டீச்சர் எல்லாருக்கும் சொன்னாங்க. பிள்ளைகள் தங்களுடைய கற்பனையை உபயோகித்து அன்பை வெளிக்காட்டுவதற்காக பல்வேறு படங்களை வரைந்திருந்தாங்க. பார்த்துருந்தீங்கன்னா 2 குழந்தைகள் கரங்கோர்த்து விளையாடுவது போல, 2 பறவைகள் கொஞ்சுவது போல, பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் புரண்டு விளையாடுவது போல, இப்படியெல்லாம் பல்வேறு படங்களை பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? வரைந்து கொண்டு வந்தார்கள். ஒரு குழந்தை இயேசு சிலுவையிலே தொங்குகிறது போல ஒரு படத்தை வரைந்து கொண்டு வந்திருந்தார். எல்லா படங்களையும் இந்த டீச்சர் உற்று பார்த்துட்டே வந்தாங்க. இந்த இயேசுவின் படத்தை அவங்க பார்த்தபோது அதுல ஒரு தவறை கண்டுபிடித்தாங்க. சிலுவையிலே இயேசு தொங்குவது போல படத்தை வரைந்த அந்த குழந்தை அவருடைய கால்களிலும் கரங்களிலும் ஆணி அடிக்கப்பட்ட அந்த ஆணியினுடைய படத்தை என்ன செய்யல? வரையல. அப்படியே சும்மா மேக்னெட்ல இயேசு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சிலுவை படத்தை அவ வரைந்து கொண்டு வந்திருந்தார். உடனே அந்த டீச்சர் அந்த குழந்தைய முன்னால கூப்பிட்டு, நீ ரொம்ப அருமையா அழகா படம் வரைஞ்சிருக்கிற, ஆனா நீ ஏன் சிலுவையில இயேசு தொங்கின பொழுது அவருடைய கைகள்லையும் கால்கள்லையும் ஆணிகள் அடித்தார்கள் அல்லவா, நீ ஏன் அந்த ஆணியை நீ ஏன் வரையாம விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்டாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்க அன்பை பற்றி தானே படம் வரைய சொன்னீங்க, அதனால தான் நான் இந்த படத்தை இப்படி வரைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. டீச்சருக்கு புரியல. இயேசு ஆணிகள் இல்லாமல் அந்த சிலுவையில தொங்குற மாதிரி வரைந்ததுல என்ன அன்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, இயேசுநாதர் ஆணிகளால் சிலுவையில தொங்கல, நம்ம மேல உள்ள அன்பினால் தொங்கினார். சிலுவையில இயேசுவை பிடித்து வைத்திருந்தது ஆணி அல்ல, உங்கள் மேலும் என் மேலும் அவர் வைத்திருந்த அன்பு அவரை அங்கே தொங்க வைத்தது என்று சொல்லியது. அல்லேலூயா. This is the true love. அல்லேலூயா. அந்த படம் இந்த ஆணிகள் வரையப்படாத காரணத்தை முன்னிட்டு சிறந்த படமாக என்ன செய்யப்பட்டது? தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த குழந்தை சொன்ன வார்த்தை, இந்த உலகம் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் அது சரித்திரத்திலே பொன் எழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. ஆணிகள் அல்ல, உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் வைத்த அன்புதான் அவரை சிலுவையில் தொங்கும்படி செய்தது. அல்லேலூயா. இவ்விதமாய் இயேசு உலகத்தின் மேல் என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில உங்களோடு சுருக்கமாக உண்மையான அன்பு என்கிற தலைப்பிலே சில வேத வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். February is the month of love. Not according to the Bible, but according to this evil world. February நாளே எல்லாருக்கும் என்னது? கொண்டாட்டம். என்ன? பேய் பண்டிகை. போன வாரமே சொல்லிட்டேன். இந்த வாரத்தில் என்ன வருது? அத வாயில கூட சொல்ல நீங்க விரும்பலன்னு ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க இல்ல?
இன்னைக்கு சாயங்காலம் யூத் மீட்டிங்ல இதை குறித்து உங்களோடு விசேஷமாக பகிர்ந்து கொள்ளப்படும். அதனால டீன்ஸ், யூத் இன்னைக்கு மாலை தவறிடாதீங்க. இந்த வாரத்திலே வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நாளை இதற்காக ஒதுக்கி வேலண்டைன்ஸ் டே, அது ஆக்சுவலா வேலண்டைன்ஸ்ங்கிற வேர்டுக்கும் காதலருங்கிற வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. வேலண்டைன்ங்கிறது ஒருவருடைய பெயர். ஆனால் அதை மக்கள் தங்களுடைய துன்மார்க்கத்தனத்தையும் தங்களுடைய அருவருப்புகளையும் வெளிப்படுத்துவதற்காக அதை ஒரு நாளாக நியமித்து கோடி கோடியான ரூபாய்களை அதற்காக என்ன செய்கிறார்கள்? செலவிடுகிறார்கள். இந்த செய்தியின் மூலமாக நேரடியாய் கேட்கிற உங்களுக்கும் இதை இன்டர்நெட்ல பார்க்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் கடவுளுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இந்த வேலண்டைன்ஸ் டேக்கும் இந்த காதலர் தினத்திற்கும் கர்த்தருடைய சபைக்கும் வேதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது கிறிஸ்தவர்களின் கொண்டாட்டம் அல்ல. வேலண்டைன்ஸ் டே கிறிஸ்தவர்களின் கொண்டாட்டம் என்று யாராவது தவறாக எண்ணிக்கொண்டிருந்தால் உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டேல ஆடுகிற, பாடுகிற, குடிக்கிற, கும்மாளம் அடிக்கிற, கூத்தடிக்கிற எல்லாருடைய கழுத்துக்களையும் ஒரு சிலுவை தொங்குவது போலவும் இந்த திருவிழாவை கிறிஸ்தவர்கள் தான் உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று கிறிஸ்தவத்திற்கு எதிரான மத வெறியர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியின் மூலமாக நான் அதை வன்மையாக மறுக்கிறேன். இது கிறிஸ்தவர்களுக்கு இதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் உண்மையான அன்பு என்றால் என்ன என்று போதிக்கிற மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். மனுக்குலத்தை உண்மையாய் நேசிக்கிறவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிற மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். ஆனால் அன்பு என்கிற பெயரிலே, பாசம், நேசம் என்கிற பெயரிலே அருவருப்புகளையும் அசுத்தங்களையும் இந்த உலகத்துமாகியத்தில் கொண்டு வந்து கொட்டுவது கிறிஸ்தவர்களுடைய வேலை அல்ல. கிறிஸ்தவர்கள் உலகை சுத்தமாக்குகிறவர்கள், அழுக்குகளை நீக்குகிறவர்கள். சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Maybe in Western countries foolish people may follow this even in their churches, but a real student of the word of God will never agree with those people. மேலை நாடுகளிலே சபைகளில் கூட இதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையாய் வேதத்தை கருத்தாய் ஆராய்ந்து அறிகிற எந்த வேத மாணவனும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டான். அன்பு என்பது ஒரே ஒரு நாள் காண்பிக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. Love is a strong emotion. Love is a God-given feeling. அன்பு என்பது ஆழமான ஒரு உணர்வு. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உணர்ச்சி. ஆமென். We feel it. We see it in action. But I wanted to ask you one thing. You can feel it, you can see it in action, but do you know you can taste it? அன்பை உணரலாம், செயல்களிலே அதை நாம் பார்க்கலாம். ஆனா அன்பை ருசிக்க முடியும். இது உங்களுக்கு தெரியுமா? காஃபி ருசி தெரியுமா? டீ ருசி தெரியுமா?
அன்பின் ருசி தெரியுமா? எப்படி? அன்பின் ருசி. லாஸ்ட் வீக் I heard a radio program talking about home cooked meals and how a meal made by one's mother actually tastes better because of the love that goes into the cooking. கடந்த வாரம் ஒரு வானொலி நிகழ்ச்சியிலே நான் கேட்டதை இங்க சொல்றேன். எல்லா உணவுகளை விட வீட்டில் செய்யற, அதுவும் குறிப்பாக அம்மா செய்யற உணவு ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அம்மா சமைக்கும் போது அது வெறும் சமையல் அல்ல, அதுல தன்னுடைய அன்பையும் கொட்டி சமைக்கிறாங்க. அல்லேலூயா. மற்றவங்க சமைச்சா தின்னா தின்னு, திங்கலன்னா. ஆனா அம்மா சமையல் அப்படி இல்லை. என் ராஜா இல்ல, என் தங்கம் இல்ல, கொஞ்சம் சாப்பிட்டுடா, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ சொல்றாங்களா? மனைவிமார் கூட ஆரம்ப காலத்துல சொல்லுவாங்க, என்னங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்க கூடாதா? அப்புறம் போக போக அதெல்லாம் போயிடும். ஆனா ஒரு தாய் மாத்திரம் சமையல் செய்யும் பொழுது அதுல அவ வஞ்சனை செய்ய மாட்டா. ஹலோ, ஏங்க இன்னைக்கு என் பாடு இந்த நிலைமையா இருக்கு? நான் சொல்றது உண்மைதானே? தன் பிள்ளைகள் அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அதிக கரிசனை எடுத்துக்குவா. ஆமென். மாலி அன்னைக்கு எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தா, ஜிம் இஸ் டையிங் அப்படின்னு. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு? he is dying for his mother's meal அப்படின்னு எழுதியிருக்கிறான். வெள்ளக்கார நாட்டில் இலைகளையும் தலைகளையும் பூனது அதையும் இதையும் பர்கரையும் தின்னுட்டு அவன் வந்து அவங்க அம்மா சமைக்கிற சமையலுக்காக சாவுறான் அப்படின்னு எழுதியிருக்கிறான். இஸ் இட் ட்ரூ? எஸ். இந்த உலகத்தில் எந்த ஒரு மகன் எந்த ஒரு மகளை கேட்டாலும், மகனை கேட்டா அவன் ஆகோ ஓஹோ அப்படின்னு சொல்லி மனைவிய அப்படியே வஞ்சக புகழ்ச்சி பண்ணாலும், இந்த சாப்பாடுன்னு வரும்போது அவங்க அம்மா சமையலை எந்த மகனாலையும் சாகுற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, விட்டு தரவே முடியாது. ஏன்னா அந்த அன்பின் தாய் தன் அன்பின் கரங்களால் தன் பிள்ளைக்காக சமைக்கும் பொழுது அதுல பாசம் ஓடுது. அதனால அதுல ஒரு பெரிய சுவையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இட்ஸ் ட்ரூ. அது உண்மை. ஏன்னா அதுல என்ன இருக்குது? அதுல சமையலோடு மசாலா சாமான்களோடு எல்லாத்தோடு சேர்த்து அம்மா எதையும் சேர்த்து போடுறாங்க? தன்னுடைய அன்பையும் சேர்த்து போடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Today in this world, humans toss the word love about casually saying like following. இன்றைய உலகத்துல இந்த அன்பு என்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துறோம். அதை தமிழ்ல சொல்றதை விட இங்கிலீஷ்ல தான் அதை அதிகமா சொல்றோம். என்ன சொல்றோம் தெரியுமா? ஐ லவ் தட் நியூ கார். ஒரு புது கார் போகும்போது நம்ம என்ன சொல்றோம்? ஐ லவ் தட் கார். அப்புறம் என்ன சொல்றோம்? ஐ லவ் வாட்சிங் கிரிக்கெட். இப்படிலாம் சொல்றோமா? இல்ல பெங்களூர்ல இருக்கிற சிலர் சொல்றபடி, ஓ ஐ லவ் தட் பிரியாணி லைக் எனிதிங். ஓ அந்த பிரியாணியை நான் எவ்வளவு நேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல பாருங்க, காரை லவ் பண்றாங்களாம், கிரிக்கெட்டை லவ் பண்றாங்களாம், பிரியாணியை லவ் பண்றாங்களாம். இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லுவாங்க, ஐ லவ் இட் லைக் எனிதிங். ஓ இது வந்து ரொம்ப அன்பை நம்ம என்ன செய்யற மாதிரி இருக்குது,
You can like it, but you cannot love it. பைபிள் சொல்லுது, நீ போஜன பிரியனாயிராதே. You can have food as much as you can. You can like certain food, but you cannot be a lover of food. அதுக்கு பேர் பெருந்தீனி. அது ஒரு பாவம். அன்பினுடைய அர்த்தத்தை தெரியாதவங்க தான், oh, I love it like anything. I love it like my own life. என் ஜீவனை போல நான் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் சொல்றாங்க. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே அன்பு என்றால் என்னவென்று அறியாத மக்கள் உபயோகிக்கிற வார்த்தைகள். இந்த உலகத்தில் எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ கதைகள், நாவல்கள் அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அன்பை குறித்து எழுதப்படுகிற எத்தனையோ பாடல்கள் எல்லாம் அசிங்கமானவைகளாக, அருவருப்பானவைகளாக, கேட்பதற்கு விரசமானவைகளாக இருக்கிறது. ஆனா அவன் எதை பத்தி தான் எழுதுறான்? அன்பை பத்தி தான் எழுதுறான். ஆனால் மக்கள் அது போன்ற கேவலமான இசைகளை, சினிமா பாடல்களை தங்களுடைய செல்போன்ல போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு காலத்தை கடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம சபையில கூட சிலருக்குலாம் போன் பண்ணா அவங்க டியூன், காலர் டியூன்லாம் வந்து இன்னமும் கேவலமான பாடல்களை இந்த சபையில் ஆராதிக்கிற சிலர் காலர் டியூனா வச்சிருக்கிறீங்க. சினிமா பாடல்கள் நம்முடைய சபையாருடைய போன்ல காலர் டியூனா இருக்கிறத என்னுடைய காதுகளாலேயே நான் கேட்கிறேன். உங்களுக்கு அருவருப்பாக இல்லையா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு விசுவாசி, இப்படிப்பட்ட அருவருப்பான கேவலமான சினிமா பாடல்களை என் செல்போன்ல காலர் டியூனா, அதுவும் என்ன கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுத்து வச்சிருக்கிறனே அப்படிங்கிற சுரணை கூட உங்களுக்கு இல்லையா? ஆண்டவருடைய அன்பை அறிந்தவங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்றும், அந்த பாட்டை காலர் டியூனா காசு கொடுத்து போடு, உன் போனை கேட்கிற எல்லாருக்கும் அந்த பாடலின் வார்த்தைகள் போகட்டும். அல்லேலூயா. நீ உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறவனாய் இருந்தால் இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன்னுடைய போன்ல இருக்கிற சினிமா பாடல்கள் காலர் டியூன நீ அகற்றினால் நீ உருப்படுவாய். அல்லேலூயா. உலகத்தினுடைய வியாபாரத்தை நாம வாங்க கூடாது, நாம் சத்தியத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை உன் காலர் டியூன்ல யாராவது நீ போன் பண்ணும்போது, அவங்க பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்றும் மாறாததுங்கிற ஒரு வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். ஆமென். காதல் ஓவியங்கள், காதல் கதைகள், அன்பை குறித்த பாடல்கள், புத்தகங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அன்பு என்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே காவியம், ஒரே இலக்கியம், ஒரே நாவல், ஒரே சரித்திரம், ஒரே புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. ஆமென். But you should know that God's love, however, is far different from our touchy, feely, makes me feel good kind of love. அதாவது நான் தொட்டு உணர்ந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு நாம நினைக்கிற அன்பை விட ஆண்டவருடைய அன்பு மேலானது. ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒருத்திய காதலிச்சான், அவனும் அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சா, அவனை விட படிச்சவன், பணக்காரன், அழகான வந்த உடனே போயிட்டான். உடனே அவன் பேனாவை எடுத்தான், அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளேன்னு.
அந்த நிலவை பார்த்தேன், அந்த நிலவில் ஒளி இல்லை. ஆனா அவன் முகத்தை பார்த்தானா, பார்த்துட்டு இப்ப இவன் மூஞ்சி அமாவாசை மாதிரி இருக்கு. நிலவு முகத்தை உனக்கு காட்டிட்டு ஓ மூஞ்ச என்ன ஆக்கிட்டு போயிட்டா. ஜாக்கிரதை. பல்லிடிக்கிற அன்பை எல்லாம் பாசம் என்று நம்பி ஏமாந்து போகாதே. காதலர் தினம் என்கிற பெயர்ல கண்டவன்டெல்லாம் பல்லிடிச்சு விலை உயர்ந்த பொருட்களை பரிசாய் வாங்குகிற வேசித்தனம் நிறைந்த உலகம் இது. ஒரே நாள்ல காலையில ஒருத்தன் கூட, மத்தியானம் ஒருத்தன் கூட, சாயங்காலம் ஒருத்தன் கூட 3 பூங்காலம் சுத்திட்டு 3 பேர்ட்டையும் விலை உயர்ந்த பொருட்களை பரிசாய் வாங்குகிற பெண்கள் நம் நாட்டிலே பெருகி வருகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ மக்கள் இந்த செய்தியை பார்ப்பார்கள், கேட்பார்கள் என்கிற நம்பிக்கையில இந்த காதலர் தினம், இந்த வேலண்டைன்ஸ் டே என்கிற அக்கிரமத்தை தோலுரித்து காட்ட இங்க நான் இதை பேசிட்டு இருக்கிறேன். புனிதமான அன்பை மாசுபடுத்தாதே. உண்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு தேவன் ஒருவரிடத்தில் மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, God's love is the perfect love, because 1 John chapter 4 verse 8 says God is love. தேவனுடைய அன்பு ஒன்றுதான் பரிபூரணமானது. ஏனென்றால் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பாக இருக்கிறார்னா அதுல அர்த்தம் இல்ல, அன்பாகவே இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Because God is love, that love is perfect. அதுதான் பூரணமான அன்பு. Praise the Lord. நான் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய அன்பு பூரணமானது என்பதற்காக சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். வேகமாக சில வேத வசனங்களை நாம் கவனிப்போம். Why God's love is perfect? Number 1, God's love is always giving. ஆண்டவருடைய அன்பு பூரணமானது, ஏனென்றால் அது எப்போதுமே கொடுக்கும். Hallelujah. It's not getting, but it is giving. அன்பு வந்து என்ன செய்யும்? கொடுக்கும். அது வாங்கவே முயற்சி செய்யாது. கொடுப்பதுதான் அன்பு. அன்பு இல்லாமல் நீ கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் உன்னுடைய அன்பை நீ என்ன செய்ய முடியாது? நிரூபிக்க முடியாது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். Why God's love is perfect? It is by giving. Because John chapter 3 verse 16 says, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have everlasting life. Hallelujah. அவருடைய குமாரன் மேல் விசுவாசம் வைக்கிற எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே நமக்காக தந்தருளினார். He gave. He proved his love by giving his only begotten son to die for our sins, so that we can inherit
the everlasting life. நீங்களும் நானும் நித்திய வாழ்வை அடைவதற்குரிய விலையாக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுக்கும்படி பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளினார். He gave. Hallelujah. In 1 John 3:16 we see like this. By this we know love, because he laid down his life for us. 1 யோவான் 3:16 கவனிங்க. ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தபடியினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 3:16, 1 யோவான் 3:16 கவனிக்கிறீங்களா எல்லாரும்? John 3:16 as well as 1 John 3:16. 3:16ல ரெண்டு வசனம். யோவான் 3:16, 1 யோவான் 3:16. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் உலகத்தின் மீது அன்பு வைத்து தன் குமாரனை நமக்காக கொடுத்தார். 1 யோவான் 3:16 சொல்லுது, குமாரன் தன் ஜீவனை நமக்காக கொடுத்து அன்பு என்றால் என்ன என்று வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. By giving they proved their love. God the Father demonstrated his love by giving his only begotten son. God the Son, Jesus Christ, proved his love, demonstrated his love by dying on the cross in order to save us. பிதா நமக்கு ஒரு இரட்சகராக குமாரனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த குமாரனானவர் நமது பாவ மன்னிப்பிற்காக, நமது ரட்சிப்பிற்காக தன் ஜீவனை கொடுத்து தன் அன்பை நிரூபித்தார். இப்ப சொல்லுங்க, அவருடைய அன்பு பூர்ணமானதா? இங்க அன்புல என்ன கொடுக்கிறோம்? காலையில முளைத்து மாலையில வாடி போகிற ஒரு ரோஜா பூவை கொடுக்கிறோம். இன்னைக்கு 5 ரூபான்னா அன்னைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம். ஆனா அது காலையில தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மதியத்துக்குள்ள அது என்ன செஞ்சிடும்? வாடி போகும். ஆனால் இயேசுவின் அன்பு, அவரே சாரோனின் ரோஜாவா இருக்கிறார். அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. அந்த வார்த்தை கவனிக்கணும். என்ன அன்பு? தூய அன்பு. ஆனா இந்த வேலன்ஸ் டேல காண்பிக்கிற அன்புல என்ன தெரியுமா? தூண் துப்புற அன்பு. பண்ற கன்றாவி எல்லாம் கண்ணால என்ன செய்ய முடியல, அப்படின்னு தான் போக வேண்டியிருக்கு. உங்களுக்கு எந்த அன்பு வேணும்? தூய அன்பா, தூங்குற அன்பா? Praise the Lord. Hallelujah. இந்த உலகம் தூ என்று துப்புகிற அன்பை கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பு பரிபூரணமானது என்று ஏன் சொல்றேன்னா, அது தூய்மையான அன்பு. அது ஜாதி பார்க்காது, அது அழகு பார்க்காது, அது மொழி பார்க்காது, அது கலரை பார்க்காது. மனிதனை மனிதனாய் பார்க்கிற அன்பு. Hallelujah. He is the real Valentine. அவர்தான் உண்மையான அன்பிற்குரியவர். அவர்தான் உண்மையான அன்பை தருகிறவர். உனக்கு யார் வேண்டும்? Number 2, God's love is perfect because God's love is trustworthy. ஆண்டவருடைய அன்பு பூரணமானது. ஏனென்றால் அது முழுமையான நம்பிக்கைக்குரிய அன்பு.
அதை நீ முழுசா நம்பலாம். அதுல சந்தேகப்பட ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உலகத்துல நேசிக்கிறவங்க அடிக்கடி என்ன போட்டுக்குவாங்க? சண்டை போட்டுக்குவாங்க, முறைச்சிக்குவாங்க. ஏன் தெரியுமா? அந்த அன்புல என்ன இருக்குது? களங்கம் இருக்குது. அந்த அன்புல என்ன இருக்குது? சந்தேகம் இருக்கிறது. இன்றைக்கு தங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அன்பை எவரும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால நீ முழு நம்பிக்கையோடு அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 13:5 சொல்லுகிறார், I will never leave you nor, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை அவருடைய அன்பு நம்பிக்கைக்குரியது. ஏன் தெரியுமா? எரேமியா 33:3 அவர் இப்படி சொல்லுகிறார். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call to me and I will show you great and mighty things which you do not know. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீ காணும்படி செய்வேன். அவருடைய அன்பை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவருடைய நேசத்தை பார்த்தீங்களா? ஒன்னும் தெரியாத நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பினாலே ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை எல்லாம் உனக்கு திறந்து காண்பிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக கோணலாய் இருக்கிற அனைத்தையும் என்ன ஆக்குவேன்? செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கால்கள் நடக்கும்படி என் பாதையை நீர் என்ன ஆக்கினீர்? விசாலமாக்கினீர். ஏன்? நான் தடுமாற கூடாது, தடுமாறி விழுந்திர கூடாது. உன் பாதம் கல்லில் இடராதபடி தன்னுடைய தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படி அவர் செய்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு நம்பிக்கைக்குரியது. அவரை நம்பி நடை போடலாம். ஏன்னா அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஏசாயா புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம். ஆமென். அவர் எந்த கரத்தை பிடிக்கிறாரா? வலது கரத்தை பிடித்து. வலது கரம் கொடுப்பது என்பது உடன்படிக்கையின் அடையாளம். Giving the right hand is a symbol of covenant, symbol of agreement. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன கை கொடுக்கிறேன்? வலக்கை கொடுத்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவருடைய அன்பு நம்பிக்கைக்குரியது. அவர் கரம் பிடித்தால் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரம் பிடித்து நடத்துவார், கண் மலை மேல். அவரை நம்பலாமா? ஹல்லேலூயா. மனுஷி சொல்லுவாங்க, இவ்வளவுதான் என் சக்தி, என்னால் ஆவாது, உனக்காக உயிரையும் கொடுப்பேன் சொல்லுவாங்க. கடைசியில சொல்லுவாங்க, இல்ல எங்க வீட்டுல எல்லாரும் தற்கொலை பண்ணி செத்துருவேன் மிரட்டுறாங்க, தயவுசெய்து என்னை மறந்துடு. இந்த உலகமே இயேசுவுக்கு எதிராக எழும்பி நின்று அவருடைய ஜீவனை பறிக்க நின்ற நேரத்திலும் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பினாலே தன் ஜீவனை கொடுத்தாரே ஒழிய அவர் விட்டு விட்டு ஓடி போகவில்லை. ஆமென். உலகம் சொல்லும், கதை வசனங்கள் எல்லாம் பேசும், கவிதைகளை எல்லாம் அவிழ்த்து விடும், ஆனால் அது கைவிடக்கூடிய அன்பு.
முடியாது அப்படிங்கும் போது சாரி, மன்னிச்சிடு, மறந்துடு, ஒரே வார்த்தையில சொல்லி போயிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மை தன்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். God's love is trustworthy. Amen. Hallelujah. உனக்கு எந்த அன்பு வேண்டும்? கைவிடுகிற அன்போ, காலமெல்லாம் உன்னை காப்பாற்றுகிற நம்பிக்கைக்குரிய தேவனுடைய அன்பா? நம்பர் 3, God's love is perfect because that love is enduring and everlasting. அந்த வசனத்தை வாசிப்போம். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். Let's read Jeremiah chapter 1 verse 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, before you were formed in the womb of your mother I knew you. உன் தாயின் கர்ப்பத்திலே நீ கருவாக உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். என் கண்கள் உன்னை கண்டது. Praise the Lord. இப்ப சொல்லுங்க, தாயி, தகப்பன், அத்தை, மாமா, சொந்தம் பந்தெல்லாம் நம்ம பிறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் முதல்ல கேட்போம், என்ன கேட்போம்? ஆண் குழந்தையா? அங்கேயே டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிக்குது. குழந்தைன்னா குழந்தை. ஹலோ, உங்களுக்கு கூட இதற்கு குத்தம் சிலருக்கு, அதனால தான் சொல்றேன். ஆம்பளை பிள்ளைன்னா லட்டு வாங்கி கொடுப்போம், பொம்பளை பிள்ளைன்னா பொட்டை பிள்ளை. என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதெல்லாம் பொட்டை கழுத பிறந்திருக்கு. அது எப்படி மனுஷன் வயிற்றுக்குள்ள கழுத பிறந்துச்சு? பொட்டை கழுதையும். சொல்லுங்க, இது அன்பாயா? ஆம்பளை பிள்ளை பிறந்தா தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறதும், பொம்பளை பிள்ளை பிறந்தா இழிவாய் நினைப்பதும் அன்பா? ஆண்டவர் சொல்றார், உன் தாயின் வயிற்றுல நீ கருவாய் இருக்கும் போதே. அப்படின்னா அது ஆனா பெண்ணான்னு யாருக்கு தெரியும்? ஆனா அவர் வெறுக்கல, நேசித்தார். ஹல்லேலூயா. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று ஏசாயா புத்தகத்தில் கேட்கிறார். ஆண் பிள்ளையானாலும் பிறக்க செய்வார், பெண் பிள்ளையானாலும் பிறக்க செய்கிறவர் ஆண்டவர். ஆனா இந்த உலகத்துல பெண் பிள்ளையா இருந்தா வயிற்றிலேயே கருவை கலைத்து அபார்ஷன் பண்ணுகிற உலகம் இது. இது அன்பு அல்ல. உன் தாயின் தகப்பனும் நீ தாயின் வயிற்றில பெண் பிள்ளை என்று அறிந்ததினால உன் கருவை கலைக்க முயன்றாங்க. அதுல தோற்று போனதுனால இன்றைக்கு ஊனமாய் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறாங்க. அது அவங்க செய்யற தவறும் அல்ல, ஆண்டவர் செய்கிற தவறும் அல்ல. அது பெண் குழந்தை என்பதினாலே வயிற்றிலேயே அதுக்கு கல்லறை கட்ட பார்த்தாங்க. இது அன்பா? இது பாசமா? ஆனா நீ எப்படி இருந்தாலும் உன் கருவை கண்ட தேவன் நீ ஒரு பிள்ளையாய் பிறந்து இந்த பூமியிலே வாழ உனக்கு உரிமை தந்திருக்கிறாரே, அவருடைய அன்பு நீடிய பொறுமை உள்ளது. அது நீடித்த காலம் நிலைத்து நிற்கக்கூடியது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுறோம், ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு. அப்படியே ஒருவேளை பொம்பளை பிள்ளையா பிறந்து ஏத்துக்கிட்டாலும் அது கொஞ்சம் நல்லா வெள்ளையா மூக்கும் முழியுமா இருந்தாதான் ஏத்துக்குவாங்க. அதே பிள்ளை கொஞ்சம் கருப்பா பிறந்துட்டா அண்டங்காக்கா மாதிரி பிறந்திருக்கு பாருங்க. இது அன்பா?
இவன் அண்டங்காக்காவுக்கு தாத்தா மாதிரி இருப்பான், ஆனா இவன் புள்ள மாத்திரம் வெள்ளக்கார புள்ளையா பிறக்கணுமா? அன்பை பாத்தீங்களா ஐயா? நம்ம சேர்ச்சில் கூட நான் சில சமயத்துல பாக்குறேன், நான் அருவருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சில தாய்மார் தங்களுடைய பிள்ளைங்களை வச்சுட்டு போவாங்க தெரியுமா? அந்த குழந்தைங்க கொஞ்சம் வெள்ளையா, கொஞ்சம் மூக்கு முடியுமா, சுருட்ட முடியுமா இருந்தா எல்லாரும் போய் அப்படிங்கிறது. அதே தாய்மார் எத்தனையோ பேர் சாதாரண தோற்றம் உள்ள பிள்ளைகளை தூக்கிட்டு போறாங்க, யாரும் போய் மூவாங்கிறது இல்ல. இதெல்லாம் சும்மா மூஞ்ச பாரு, மூஞ்ச. பிள்ளைன்னா பிள்ளை, காக்கைக்கும் தன் குஞ்சி. ஹல்லேலூயா. எந்த பிள்ளையா இருந்தாலும் கொஞ்சினா தான் அது கடவுளுடைய அன்பு. நல்லா வெள்ளையா, அழகா, குண்டா, கொழு கொழு. இந்த உலகத்துல நடக்கிற அக்கிரமங்கள் இன்னொன்னு என்ன தெரியுமா? அழகி போட்டி. என்ன போட்டி? இதுல என்ன போட்டி? எல்லாரும் அழகுதான். யாரு அழகு இல்ல? நான் அழகு இல்லைன்னு சொல்ற யாராவது ஒரு அம்மா கை தூக்குங்க. பொண்ணுங்க, நான் அழகானவா இல்லைன்னு யாராவது கை தூக்குங்க. ஒருத்தரும் தூக்கல. அப்ப எல்லாரும் யாருதான்? இதுல என்ன போட்டி? இதுல போட்டி வச்சு அதுக்கு தேர்ந்தெடுத்து அற நிர்வாணமா அவங்களை நிறுத்தி தலையில என்ன கொடுக்கிறோம்? நான் சொல்றேன், as a Christian, as a servant of God, I hate this beauty contest. அழகி போட்டிகளை நான் வெறுக்கிறேன், அதற்கு எதிராய் நிற்கிறேன். ஏனென்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைவரும் அழகானவர்கள் தான். ஹல்லேலூயா. யாரும் அழகானவர்கள் இல்லைன்னு சொன்னா நீ தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய். ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த கருப்பு இன மக்கள் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க. நீ கிடந்து சுருட்டி எல்லாம் மொட்டையாக்கி நிக்கிற என்ன மாதிரி. அவங்க பிறக்கும் போதே அப்படி ஸ்பிரிங் மாதிரி முடியோட பிறக்கிறாங்க. நீ கருப்புன்னு சொல்றிய, அவங்க முடி மாதிரி உனக்கு வருமா? அதுன்னு அவ்வளவு மெதுவா சொல்றீங்க, வரவே வராது. சில கருப்பு பிள்ளைகளெல்லாம் பாருங்க, என்ன ஸ்வீட்டா இருக்காங்க. ஓ, praise the Lord, hallelujah. God's love is enduring. நீ எப்படி இருந்தாலும் அது சகித்துக் கொள்ளும், நீ எப்படி இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே. எனக்கெல்லாம் இந்த கல்யாணங்கள்ல பொண்ணு பார்க்கறதுக்குன்னு ஒரு படையெடுத்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? 20 பேர் 30 பேர் போய் தின்னு அவங்க வீட்டில் வடையும் பாயசமும் தின்னுபிட்டு ஊர்ல போயிட்டு லெட்டர் அனுப்புறோம். ஏன் அங்கேயே சொன்னான்னு, அங்கேயே பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்ன அந்த ஊர்ல போய் சொல்றனாலே நினைச்சுக்கோங்க உருப்படாதுன்ட்டு. இத மாதிரி பாப்பான் 100 200 பொண்ணு பாப்பான், அதுக்குள்ள இவன் கிழவன் ஆயிடுவான். பெண் பார்க்கிற படலம் என்கிற பெயரிலே பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை. ஏன் தெரியுமா? தன்னை பார்க்க வருகிற மாப்பிள்ளை தன்னை ஏற்றுக்கொள்வான் என்கிற நம்பிக்கையில் அந்த பெண் இருப்பா. வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய இருதயம் உடைந்து நொறுங்கும். நான் இந்த உலகத்திற்கு தகுதியற்றவள், நான் இந்த உலகத்திற்கு தேவையற்றவள், நான் விரும்பப்படாதவள் என்று எத்தனையோ உள்ளங்கள் உடைகிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. நீ எப்படி இருந்தாலும் என் மகளே, என் மகனே என்று உன்னை மார்போடு அவர் அணைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் அப்படி சேர்த்துக்கிட்டதுனால தான் நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோங்க. ஆமென். ஹல்லேலூயா. Number 4, God's love is perfect because it always forgives. கடவுளுடைய அன்பு பூரணமானது, ஏனென்றால் அது எப்பொழுதுமே மன்னிக்கிற அன்பு. ஆமென். தானியேல் 9:9 என்ன சொல்லுகிறது பாருங்க. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி
அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் என்ன உண்டு? இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கரங்களை ஒருத்தரலே சொல்வீங்களா? நாங்கள் கலகம் செய்தோம், பாவம் செய்தோம், துரோகம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம் என்று சொன்ன தானியேல் அடுத்து சொல்றோம், எங்கள் தேவனிடத்தில் என்ன உண்டு? இரக்கங்கள் மன்னிப்புகள் உண்டு. மன்னிப்பு இல்ல, மன்னிப்புகள். ஒரு முறை அல்ல, எத்தனை முறை நீ தவறி விழுந்தாலும் உன்னை மன்னித்து தூக்கி எடுக்கிற அன்பு இயேசுவின் அன்பு. ஆமென். என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தா எத்தனை முறை மன்னிக்கணும் பேதுரு கேட்கிறான். 7 அப்படின்னா என்ன? 7 70 என்ன? 7 × 70 490 இருக்கிறீங்க. 7 என்பது பூரணம். 70 எத்தனை பூரணம்? 10 பூரணம். நீங்க நல்லா கவனிங்க. யாராவது ஒரு நாள்ல நமக்கு விரோதமா 490 முறை குற்றம் செய்வாங்களா? அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? மன்னித்து கொண்டே இரு. மன்னிப்பதுதான் உன் வேலை. அப்ப அவன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே, மன்னித்தால் அவன் மனம் திரும்ப நீ வாசலை திறந்து வைத்திருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 103:3 சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, என் ஆத்துமாவே. அடுத்தால் அங்க சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம். அவர் என்ன செய்யறாரா? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம். ஆனா உலகத்தில் என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கோபம் வச்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. மன்னிப்பு கொடுப்பதில்லை. கசப்புகள், வைராக்கியங்கள் நிறைந்த உலகம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்ன அன்பு? மன்னிக்கிற அன்பு. நம்பர் 5, God's love is purposeful. தேவனுடைய அன்பு பூரணமானது. ஏனென்றால் அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. என்ன உண்டு? எரேமியா 29:11 சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். It is a purpose. God is having so many thoughts about us. It's not for our destruction, but for our peace and goodness. நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அவருடைய அன்பிலே ஒரு நோக்கம் உண்டு. நம்மை அடைந்து கொள்வதற்காக அல்ல, நாம் அவரை அடைந்து கொள்வதற்காக அவர் நம்மை நேசிக்கிறார். ஆனா உலகம் எப்படி தெரியுமா? நம்மையும் நமக்குரியதையும் அடைவதற்காக நேசிக்கும். பசி தீர்ந்த பின்பு இறையின் மேல் பாய்ந்த சிங்கம் எலும்புகளை விட்டுட்டு போற மாதிரி நம்ம வாழ்க்கையை எலும்பு கூடாக்கிட்டு நேசித்தவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எலும்பு கூடாய் கிடக்கிற உன்னை ஜீவனுள்ள சேனையாய் எழுப்புகிற ஆண்டவர். ஆமென். இந்த காலவெளியில் அன்பு இல்லாமல் எலும்பு கூடு போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிங்கம் போல உன்னை நேசித்தவர்கள் எல்லாம் உன்னை பட்சித்து இன்னைக்கு உன்னை ஒண்ணு இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உன்னை குறித்து நன்மையான எண்ணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 அதுதான் சொல்லுது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை குறித்து கொண்டிருக்கிற நினைவை பாத்தீங்களா? நம்ம ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், சத்தியத்தை அறிகிற
ஏன்னா சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். அவர் நம்மை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகள் நோக்கமுள்ள நினைவுகள். நம்பர் 6, God's love is perfect because it is just. தேவன் நீதியுள்ளவர். அவருடைய அன்பு நீதியுள்ள அன்பு. உபாகமம் 32:36 பாருங்க. Deuteronomy 32:36. The Lord will judge his people and have compassion on his servants. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பெலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும் போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். என்ன செய்வாராம் சொல்லுங்க? தன் பிள்ளைகள் பாடுகள் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது தன் பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிற ஆண்டவர்? பரிதாபப்படுகிற ஆண்டவர். ஆனா இந்த உலக அன்பு கால்ல விழுந்து கதறினாலும் காலால் என்ன செய்யும்? எட்டி உதைச்சிட்டு போயிடும். நான் செத்துடுவேன் அப்படின்னு சொன்னா சீக்கிரம் செய்யின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த அன்பு வேணும்? பரிதாபப்படுகிற அன்பு வேணுமா? கால்ல விழுந்தாலும் எட்டி உதைக்கிற அன்பு வேணுமா? ஹல்லேலூயா. ஐசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சொல்வீங்களா? கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். அவருடைய அன்புக்காக அவருடைய பாசத்திற்காக நீ காத்திருப்பாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். ஹல்லேலூயா. லாஸ்ட் பாயிண்ட் நம்பர் 7. God's love is compassionate. ஆண்டவருடைய அன்பு மனதுருகும் அன்பு. சங்கீதம் 145:14 பாருங்கள். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். ஹல்லேலூயா. விழுந்து போகிற ஜனங்களை தூக்கி விடுகிற அன்பு ஆண்டவருடைய அன்பு. உலகம் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம விழுந்தோம்னா கைகொட்டி சிரிக்கும். உனக்கு வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், நல்லா படு, கைகொட்டி சிரிக்கும். அது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையிலே பார்க்கலாம். யாராவது வலிக்கு கீழே விழுந்தா ஓடி போய் தூக்காது. என்ன செய்யும்? பேய் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் பசங்களா, உங்களுக்கு தான் சொல்றேன், ஒரு பையன் கீழே விழுந்தா சிரிக்க கூடாது, ஓடி போய் என்ன செய்யணும்? தூக்கணும். ஆனா இன்னைக்கு டிவியில காட்டுறதெல்லாம் பாருங்க, டீசிங், பரிகாசம் செய்கிற அன்பை தான் அங்க காட்டுறான். ஆனா ஆண்டவருடைய அன்பு மடங்கடிக்கப்படுகிற, விழுந்து போகிற யாவரையும் தூக்கி விடுகிற மனதுருக்கம் உள்ள அன்பு. அல்லேலூயா. சங்கீதம் 34 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 4வது வசனம், 6வது வசனம். 34வது சங்கீதம் வசனம் 4-6. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை. அப்புறம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் என்ன செய்கிறார்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன அடைந்தார்கள்? ஆண்டவருடைய அன்பு நம்மை பிரகாசிப்பிக்கிற அன்பு. இத மாதிரி நான் பைபிள்ல எத்தனை 1-2 வெறும் 7 தான் சொல்லி இருக்கிறானா, ஆண்டவருடைய அன்பிற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். அதெல்லாம் நம்ம ஆராயணும்னா நம்ம முழு வாழ்க்கையவே அதற்காக என்ன செய்ய வேண்டியிருக்கும்? செலவிட வேண்டியிருக்கும். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை புத்திர சுவீகாரம் எடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார்.
மெய்யாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவருடைய அன்பை அறிந்து அனுபவிக்கிற ஜனங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வேலண்டைன்ஸ் டேங்கிற பேர்ல இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்கு நம்முடைய கண்களை மூடி இந்த பாவ படுகொலியிலே விழுந்து போகிற மக்கள் இப்பொழுது நான் பிரசங்கித்த இந்த மேலான தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரை நோக்கி வருகிற நாட்கள்ல நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். உலகம் காண்பிக்கிற போலியான, பகட்டான, பொய்யான, அருவருப்பான, கேவலமான, அசுத்தமான அன்பை அல்ல, தேவன் கொடுக்கிற, தேவன் காண்பிக்கிற மாறாத, மனதுருக்கமுள்ள, மன்னிக்கிற, தயவுள்ள, நீதியுள்ள அந்த மேலான அன்பை உலகம் அறிய தேவன் அவர்களுடைய மன கண்களை திறக்கும்படி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களை என்னை இந்த அன்பு ஏற்றுக்கொண்டதா? ஆமென். இந்த இயேசுவின் 7 மேலான அன்பை குறித்து சொன்னேனே, இந்த அன்பை நீங்கள் அனுபவிக்கும்படி அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த மேலான தேவனுடைய மகத்துவமான அன்பிற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய மேலான அன்புக்காக உமக்கு நன்றி. ஜீசஸ். ஜெபிப்போம்.